பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாக இருப்பீர்கள், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது கடைசி வசனத்தை வாசிப்போம். ஜெனசிஸ் சாப்டர் 28 verse 15. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கண்பான்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்ற மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமேன். ஒருவேளை ஏசப்பா இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அநேகம் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலே, இன்னும் எனக்கு விடுதலை கிடைக்கலே, என் வாழ்க்கையில் சுகம் இல்லையே, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனையாக தான் இருக்குது. ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுத்தா, ஆனால் இந்த வாக்கு தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேலே எனக்கு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், என் மகனே என் மகளே, நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கனோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கு. நீங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு ஏசப்பாவுடைய பாதத்தில் காத்துருங்க. ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தை பிடித்து உறுதியாய் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் இந்த ஒரு மாதம் இந்த வருஷத்து இந்த ஒரு மாதம் முடிவுக்குள்ள கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்காரோ, உங்களுக்கு என்ன செய்வேன்று சொல்லியிருக்கிறாரோ, என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒருவேளை அநேக காரியங்கள் தடையாக இருக்கலாம், அநேக காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். ஏசப்பா வாக்கு கொடுத்தார், அந்த வாக்குத்தத்துக்கு விரோதமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பா வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாத தேவன்கள், இந்த வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன வாக்கு கொடுக்குறாரோ அந்த வாக்கு தத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்க. எங்கள் ஊழியத்தின் பாதையில் கூட ஏசப்பா ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரோ அந்த வாக்கு தத்தை வைத்து நாங்கள் செபிக்கும் போது அற்புதமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த ஜெபகோபுர கற்ற நேரத்தில் கூட ஏசப்பா எங்களுக்கு வாக்கு கொடுத்தா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால எல்லாம் ஆகும். அந்த வாக்கு கொடுத்த தேவன் அதே போல் இந்த ஜெபகோபுரத்தை கட்டும் போது எங்களுக்கு எவ்வளோ போராட்டங்க, பண நெருக்கடி, ஆனாலும் ஏசப்பா வாக்கு கொடுத்தார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால எல்லாம் ஆகும். அந்த வாக்குத்தத்தின்படி எங்களால் முடியாது, கர்த்தரால் எல்லாம் ஆகும் என்ற வாக்குத்தத்தின்படி ஏசப்பா இந்த ஜெபகோபுரத்தை கட்டி முடிக்க தேவன் நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்தார். எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் கூட ஏசப்பா என்ன வாக்கு கொடுத்துருக்காரோ அந்த வாக்குத்தத்தை விசுவாசிங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, ஜெபத்தை விட்டு விடாதீங்க. வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாக இந்த வருஷம் முடித்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா வாக்கு கொடுத்துற, நான் உன்னை விட்டு, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை செய்ய விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வாக்கு தத்துவத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நோக்கி செபிக்கும் போது இன்றைக்கே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்ய மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று. ஆமாண்டவரே, என் ஜனங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கீங்க, என்னென்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் ஏசப்பா, அதை ஒருவனும் தடை செய்ய முடியாதப்பா. நீங்கள் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன், நீங்கள் சொன்னதை செய்கிற தேவன், எங்களை விட்டு விலகாத தேவன் ஏசப்பா. என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. என்ன வாக்கு கொடுத்திருக்கோ ஒவ்வொரு வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தின்படி அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.